திருவண்ணாமலை அருகே கனமழை வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்பட்ட மேம்பாலத்தை எடப்பாடி பழனிசாமி பார்வையிட்டு வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். தொண்டமானூர் அகரம் பள்ளிப்பட்டு கிராமத்தை இணைக்கக்கூடிய வகையில் 16 கோடியில் பாலம் கட்டி முடிக்கப்பட்டது. தற்போது அந்த பாலத்தினை எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்து வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்டன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். மணிகண்டன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. திருவண்ணாமலை மாவட்டம் தண்டராம்பட்டு அடுத்த அகரம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலை சார்பில் நபார்டு வங்கி கடன் மூலமாக அகரம் பள்ளிப்பட்டு மற்றும் தொண்டமானூர் கிராமங்களுக்கு இடையே குறுக்கே தடுப்பணை மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. அந்த மேம்பாலம் கடந்த 3 மாதங்களுக்கு முன்பே கட்டப்பட்டது. தொடர்ந்து சாத்தனூர் அணையில் 1,68,000 கன அடி நீர் இருந்ததன் விளைவாக தற்போது அது அடித்து செல்லப்பட்ட நிலையில அந்த இடத்துக்கு தற்போது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். அதனுடைய காட்சியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட அவர் அங்கு வசிக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து அவர் அப்போது பேசுகையில் தொடர்ந்து அவர் 2026 தேர்தலில் அதிமுக வெற்றியை தொடர்ந்து புதிதாக மீண்டும் பாலம் கட்டப்படும் என்றும் தெரிவித்தால் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை வழங்கி தற்போது பாதிக்கப்பட்ட அதாவது தொண்டமானூர் பகுதியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அதனைத் தொடர்ந்து அகரம் பள்ளிப்பட்டு கிராமத்தில் வசிக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தற்போது நிவாரண நிதியும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிறார். அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோபுரம் பின்புறம் அமைந்துள்ள மலையில் ஏற்பட்ட மண் சரிவு சிக்கி உயிரிழந்த 7 நபரின் குடும்பத்தினருக்கு நேரில் சென்று ஆறுதல் கூற உள்ளார். அவர்களுக்கு நிவாரண தொகையும் வழங்க உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.